மகேஷ் அம்மா சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு செய்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவை மட்டன் தேவைப்படுதோ அவ்வளோ மட்டன் எடுக்கிறோம். 1/4 கிலோ மட்டனுக்கு வெங்காயம் கொஞ்சம், மட்டன் மசாலா கொஞ்சம், பூண்டு இஞ்சி கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், தக்காளி 1 தான் போடணும். புதினா கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம், தாளிக்குள்ளே போடணும். கருவேப்பிலை சிறிதளவு தாளிக்குள்ளே. இதெல்லாம் இப்போ நம்ம வணக்கிறோம். வெங்காயம் பூண்டு தேங்காய் எல்லாமே வணக்கிறோம். வணக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். பூண்டு இஞ்சி போடுறோம், வெங்காயம் போடுறோம். எண்ணெய் ஊற்றுனதும் பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் வணக்கிறோம். மட்டன் மசாலா போட்டு தேங்காய் போட்டு நல்லா கிளறி விடுறோம். அந்த ஹீட்டிலேயே அதெல்லாம் வணங்கிக்கு. இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ நாம் மட்டன் தாளிச்சு விட்றோம். மட்டன் தாளிச்சு விட்றதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காய்ச்சது கடுகு போடுறோம். கடுகு பொரிஞ்சது பிரியாணி தழை 1 தான் போடணும். பிரியாணி தழை போட்டது கொத்தமல்லி தழை புதினா தழை எல்லாம் போடுறோம். கடுகு பொரிஞ்சது பிரியாணி தழை போட்டது கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டது தக்காளி போடுறோம். அடுத்தது மட்டன் போடுறோம். மட்டன் போட்டு இப்படி கிளறி விட்டுட்டு மசால் போடணும். மசால் போடுறோம். அரைச்சி வச்சுருந்த மசால் தாளித்து விட்டுருந்த மட்டனில் இப்படி போடுறோம். குக்கர்லேயும் போடலாம், நேரடியாகவும் வைக்கலாம். குக்கரில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும், நேரடியாக போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும். மசால் போட்டது உப்பு போடுறோம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு நல்லா வணங்கினதுக்கு பிற்பாடு தான் தண்ணி ஊற்றி நாம் விசில் போடணும். இப்போ நல்லா மசாலோட கறி மட்டன் நல்லா வணங்கணும். தட்டை வச்சு கப்புன்னு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மசாலெல்லாம் கறியெல்லாம் ஒன்று கலந்ததுக்கு பிற்பாடு தான் தண்ணி ஊற்றி விசில் போடணும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி இப்போ திறந்து கிளறி விடணும். கறி இந்த மாதிரி மசாலு கறியெல்லாம் ஒன்றா வணங்கினதுக்கு பிற்பாடு தண்ணி இப்போ ஊற்றலாம். இந்த மாதிரி ஆயிடணும். கறி மசாலோட ஒன்று சேர்ந்துடணும், ஒன்று கலந்துடணும். உப்பு மஞ்சத்தூள் மசாலு பிரியாணி தழை இந்த மாதிரி தலையெல்லாம் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நாம் டேஸ்ட்டு பார்க்குறோம், உப்பு பார்க்குறோம், காரம் பார்க்குறோம். நம்மளுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றாங்க, மறுபடியும் மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலையிலான்னு போட்டுட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ நாம் தண்ணி ஊற்றுறோம். மட்டனுக்கு ஒரு அளவாக ஊற்றணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு கலக்கி விட்டோம்னா மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றிட்டோம். இனி அடுத்தது மூடி வைக்கிறோம். இளங்கறியாக இருந்தால் 4 விசில் 3 விசில் விடலாம். கொஞ்சம் முத்திரும் கறியாக இருந்ததுனாக்கா 6 விசில் விடலாம். 5 விசில் 6 விசில் விடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு தேவைப்பட்டனா மொட்டு நம்ம வேவிச்சு இப்படி போட்டு சாப்பிடக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம். மொட்டு கொஞ்சம் ஊறினதுக்கு பிற்பாடு நம்ம சாப்பிட்ற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விசில் அடங்கினதுக்கு பிற்பாடு நாம் தட்டை எடுத்துகிட்டு வச்சு உளிச்சு இப்படி நாம் போட்டுறோம். விசில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் போடணும், முதல்லையே போடக்கூடாது.